உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவ்வளவு சாதாரணமாக உருவாகி விடுவது இல்லை. அதுபோலதான் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சியை பற்றி சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்கவிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி 2010ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. அந்த இயக்கத்தை தொடங்கியவர்களில் ஒருவராக இருந்த வெற்றிக்குமரன் அவர்களே இப்பொழுது கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி இயக்கத்தை சீமானோடு உடனிருந்து அந்த கட்சியை துவங்கியவர்களில் ஒருவராக இருந்த வெற்றிக்குமரன் அவர்கள் சீமானவர்களால் கட்சியில் இருந்து எடுத்தெறியப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் கடந்த டிசம்பர் மாதமே நடந்துவிட்டது. கடந்த டிசம்பர் மாதம் நடந்த அந்த சம்பவத்தை ஏன் இப்பொழுது நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் என்ற கேள்வி வரலாம் இல்லையா? என்ன, 2 நாட்களாக வெற்றிக்குமரன் அவர்கள் நிறைய மீடியாக்கள்ல அவருடைய பேட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் பேசிய அந்த காணொளி மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. வெற்றிக்குமரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் பல முன்னணி தலைவர்களாக உருவாகி கொண்டிருந்த ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் திடீரென்று கட்சியில் இருந்து அவர்களாகவே விலகினார்கள். அவர்கள் விலகிவிட்ட பிறகு சீமானவருக்கு சில விளக்கங்களை கொடுத்தார் அந்த நேரத்தில். ஆனால் இப்பொழுது சீமானவர்களால் கட்சியை துவங்குவதற்கு காரணமாக இருந்த வெற்றிக்குமரன், இவருடைய நீண்டகால நண்பர் என்றும் சொல்லுகிறார் திரு வெற்றிக்குமரன் அவர்கள். அப்படி இருந்தும் என்னை கட்சியில் இருந்து நீக்கியதற்கான காரணம் இதுவரைக்கும் எனக்கே தெரியவில்லை என்று அவர் கூறுகிறார். சீமானவர்கள் ஒரு சர்வாதிகாரியை போல செயல்படுகிறார் அந்த கட்சியில். ஆகையால நாம் தமிழர் கட்சி என்பது பெரும்பாலான தமிழை நேசிக்கின்ற, தமிழ் தேசியம் வேண்டும் என்று துடிக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை நம்பி அந்த இயக்கத்தின் பின்னால் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் ஒரு சர்வாதிகாரியை போல செயல்படுகின்றதை பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி என்ன ஆகுமோ என்ற கேள்விக்குறியை திரு வெற்றிக்குமரன் அவர்கள் வைக்கிறார். அவர் ஒரு தனியார் சமூக வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியை நான் முழுவதுமாக கண்டிருக்கிறேன். அந்த பேட்டியில் அவர் கூறியிருப்பது நம் கண்களிலேயே நீர் வரவழைக்கிறது. ஏன்னா அவர் அந்த கட்சியை தன் குடும்பமாக நேசித்திருக்கிறார். சீமானவர்களை குடும்ப உறுப்பினர்கள் ஒருவராக பார்த்திருக்கிறார். அப்படி இருந்த சீமான் ஒரே தட்டுல சாப்பிட்டிருக்கோம், ஒரே பெட்டில் படுத்திருக்கோம், ஒரே பாதையில் பாதத்தின் தடம் மாறாமல் இருவரும் பயணித்திருக்கிறோம். அப்படி இருந்த எனக்கு என்னை கட்சியில் இருந்து அவர் நீக்குவதற்கு உரிமையே கிடையாது. ஏனென்றால் என்னை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் பொதுக்குழுவை கூட்டி, செயற்குழுவை கூட்டி அங்கு விவாதம் நடத்திவிட்டு தான் என்னை கட்சியில் இருந்து அவர் நீக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர் எண்ணினால் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற சர்வாதிகார போக்கில் என்னையே கட்சியில் இருந்து அவர் நீக்குகிறார் என்று மிகவும் மன வருத்தத்தோடு வெற்றிக்குமரன் அவர்கள் வெற்றிக்குமரன் அவர்கள் அந்த பேட்டியில அவருடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறார். ஒரு இயக்கம் என்பது அவ்வளவு சாதாரணமாக வளர்ந்து விடாது. ஒரு இயக்கத்திற்கு லட்சியங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், அதை மக்களிடம் எடுத்து செல்லுகின்ற விதம், இதுவெல்லாம் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது. ஒரு கட்சி துவங்கிவிட்டால் அந்த கட்சி தானாக வளர்ந்து விடாது. அந்த கட்சியை மக்கள் முன் கொண்டு போய் சேர்த்து மக்களிடம் அந்த கட்சியை வளர்க்க வேண்டும். இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அந்த கட்சியின் விழுதுகளாக இருக்கின்ற தொண்டர்கள், இவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு இயக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற துவங்கும். நாம் தமிழர் கட்சி என்பதும் அதே நிலையில்தான் வலிமை பெற்றுக் கொண்டு இருக்கிறது. இப்போது முதல் தேர்தலில் அவர்கள் 1 விழுக்காடுக்கும் குறைவான வாக்கை பெற்றார்கள். அதன் பிந்தைய தேர்தலில் 4 விழுக்காடு வாக்கை பெற்றார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.9 விழுக்காடு வாக்கை பெற்றார்கள். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி சில நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பாளரையும் அறிவித்து பிரச்சாரத்தையே தொடங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது களத்துல என்ஐஏ தேசிய பாதுகாப்பு முகமை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில பிரபலமான யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதுல மிக முக்கியமானவர் சாட்டை துரைமுருகன்.
அப்புறம் தென்னக விஷ்ணு, இடும்பாவனம் கார்த்தி அவர்கள், இன்னும் சில நபர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு 7 நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சமீபத்தில் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல வெடிகுண்டு தயாரித்து வெடிக்க செய்ததாக சில இளைஞர்களை கைது செய்தது NIA. அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தியதுல நாம் தமிழர் கட்சியோட சாட்டை துரைமுருகன், தென்னகம் விஷ்ணு, இடும்பாவனம் கார்த்திக் போன்ற இவர்களுடைய தொலைபேசி எண்கள் எல்லாம் அந்த வெடிகுண்டை தயாரித்த நபர்களிடம் இருந்ததாக தகவல் வெளியாகி அதன் அடிப்படையில தான் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களுடைய வீடுகள்ல, அவருடைய அலுவலகங்கள்ல NIA சோதனை நடத்தி சில ஆவணங்களையும் அங்கிருந்து கைப்பற்றி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. சாட்டை துரைமுருகன் அவர்கள் அதுவெல்லாம் பொய்யான தகவல் என்று மறுத்து கொண்டிருக்கிறார். அவரும் இப்பொழுது சில காணொளிகளில் சில இடங்களில் பேட்டி கொடுத்திருப்பதை நான் பார்த்து NIA சோதனை நடத்தி இருக்கிறது. எங்களுடைய தொடர்பு என்ன அவருடைய செல்போன்ல இருந்ததாக அவர்களுக்கு தகவல் தெரிய வர, அதனால அவர்கள் எங்களிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு என்பது இனி விசாரணையில் தான் தெரிய வரும். தேவையில்லாமல் நாம் தமிழர் கட்சி சீண்டி பார்க்கிறது மத்திய அரசு என்று சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுகிறார். வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பக்கம் NIA பிரச்சனை, இன்னொரு பக்கம் வெற்றி குமரன் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில வெற்றி குமரன் அடுத்ததாக இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள், நாம் தமிழர் கட்சியில் இருந்து சீமான் அவர்களால் விலக்கப்பட்டவர்கள் எல்லோருமே வேறு கட்சியில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர்கள் ராஜீவ்காந்தி திமுகவில் இணைந்து விட்டார், கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவில் இணைந்து விட்டார், திருப்பூர் சுடலை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து விட்டார். இப்படி பல இளைஞர்கள் அந்த கட்சியில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் எல்லாம் வேறு கட்சியில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சமீபத்தில் கன்னியாகுமரியில் ஒரு பொறுப்பாளரை நீக்கினார்கள், அவர் பிஜேபியில் இணைந்து விட்டார். ஆனால் இப்பொழுது வெற்றி குமரன் அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் நீக்கப்பட்ட வெற்றி குமரன் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலை அவரே சூசகமாக வெளியிட்டு இருக்கிறார். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி சென்றவர்கள் அனைவருமே மாற்று இயக்கங்களில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தனி கட்சியை யாரும் தொடங்கியதில்லை. ஆனால் இப்பொழுது வெற்றி குமரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களை அனைவரையும் ஒன்றிணைத்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி சென்ற தம்பிமார்களை எல்லாம் அழைத்து பேசி இவர் புதிதாக ஒரு கட்சி தொடங்க இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலை அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் அவர் பேசி இருக்கின்ற அந்த தகவலின் உள்ளர்த்தம் அதைத்தான் காட்டுகிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து 15 ஆண்டுகள் பயணித்து விட்டேன். இப்பொழுது என்னால் அந்த தொடர்பில் இருந்து வெளியே இருக்க முடியவில்லை. ஆகையால் அவர் அந்த இயக்கத்தில் இருந்து விலகி சென்றவர்கள், அந்த இயக்கத்தில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை தொடங்குவதற்கு வெற்றி குமரன் அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாகத்தான் அந்த தகவல் கூறுகிறது. நாம் தமிழர் கட்சி என்னவாக போகிறது? இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியில், இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில், இந்த திராவிட இயக்கங்களுக்கு மத்தியில், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பெரிய ஆபத்துக்கு மத்தியில் இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய சீமான் அந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவாரா அல்லது நாம் தமிழர் கட்சி கரைய தொடங்குகிறதா என்பதைத்தான். தமிழ்நாட்டில் ஒரு இயக்கத்தை வளர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கத்தையும் இந்த திராவிட கட்சிகள் வளர விடுவதே கிடையாது. அவர்களுக்கு எதிராக 2 விழுக்காடு ஒரு இயக்கம் வளர்ந்து விட்டாலே திராவிட கட்சிகளுக்கு இரவும் பகலும் தூக்கம் வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி என்ற இந்த இயக்கத்தை 7% வளர்த்திருக்கிறார். 7% வளர்த்திருக்கிறார் தனியாகவே நின்று. இந்த இயக்கம் அடுத்து கரையேறுமா அல்லது கரைந்து போகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் ஏராளம். அதில் ஒருவரல்ல, இருவரல்ல. இயக்கம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இந்த 15 ஆண்டுகளாக அந்த இயக்கத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்தவர்கள் ஏராளமான கட்சி தொண்டர்கள், கட்சியின் பொறுப்பாளர்கள், நிறைய நபர்களை சீமான் அவர்கள் தன்னுடைய சர்வாதிகார போக்கால் நிறைய பேரை எந்த ஒரு விளக்கமும் இன்றி இயக்கத்தில் இருந்து எடுத்தெறிந்திருக்கிறார். அதனால் ஒவ்வொருவரும் இயக்கத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மிகப்பெரிய வெறுப்பில் இருக்கிறார்கள் என்பது மட்டும் இந்த வெற்றி குமரனின் பேச்சில் இருந்து நமக்கு
நமக்கு தெரிகிறது. இந்த வெற்றிக்குமரன் அவர்கள் ஒருவேளை இயக்கம் கண்டால் நாம் தமிழர் கட்சி என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியலில் கரையேறுவாரா சீமான் அல்லது கரைந்து போவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.